வணக்கம். இன்னைக்கு நாம ஈரானோட கடைசி மன்னர் முகமது ரஸா பெஹ்லவி அவரோட உலகத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, அதுக்கு நம்ம கிட்ட ஒரு முக்கியமான ஆதாரம் இருக்கு. சொல்லுங்க. அதுதான் அவரோட சுயசரிதை, வரலாற்றுக்கு ஒரு பதில். அவர் இறக்கறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நாடு கடத்தப்பட்ட நிலையில எழுதினது. கூடவே இன்னொரு விஷயமும் இருக்கு. 1976ல வெளியான ஒரு மனித உரிமைகள் அறிக்கை, அதோட முகப்பு அட்டை மட்டும் நம்ம கிட்ட இருக்கு. நம்மளோட நோக்கம் ரொம்ப தெளிவானது. இந்த ஆதாரங்களை வச்சு ஷாவின் பார்வைய புரிஞ்சுக்க முயற்சி செய்ய போறோம். ஒரு மன்னர் தன் சாம்ராஜ்யம் சரிஞ்சதை எப்படி பார்க்கறார், தன் நாட்டை பத்தி அவர் கண்ட கனவென்ன, வரலாறு தன்னை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு அவர் விரும்பினார். கரெக்ட். இது அவரை சரி தவறுன்னு தீர்ப்பு சொல்ற ஆய்வு இல்ல, மாறா இந்த ஆவணங்கள் நமக்கு காட்டுற உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி. ஆமா, ஒரு சரித்திர நாயகனோட கடைசி வாக்குமூலம் நம்ம கையில இருக்கு. சரி, இது விரிவாக அலசுவோம். முதல்ல அவரோட கடைசி நாட்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஒரு மன்னரோட கதை ஒரு நாடோடியோட கதையா முடிஞ்சது. உண்மையிலே ஒரு சோகம்தான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 1979ஆம் வருஷம் ஷா ஒரு பக்கம் முத்திப்போன புற்றுநோயோட போராடிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அவரோட 37 வருஷ ஆட்சி முடிவுக்கு வந்துருச்சு. ஒரு காலத்துல உலகின் சக்தி வாய்ந்த தலைவர்கள்ல ஒருத்தரா இருந்தவர் இப்போ ஒரு நாடு கூட அடைக்கலம் கொடுக்க தயங்க ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மனநிலையில தான் அவர் மெக்சிகோல உட்கார்ந்து தன் நினைவு குறிப்புகளை எழுத ஆரம்பிக்கிறார். இதுதான் இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான அம்சம் நினைக்கிறேன். நிச்சயமா, இது ஒரு வெற்றி வீரனோட சுயசரிதை இல்ல. தோல்வி, வலி, துரோகம், தனிமை, இது எல்லாத்துக்கும் நடுவுல எழுதப்பட்ட ஒரு தற்காப்பு வாதம். சொல்லப்போனா இது வெறும் நினைவுகளோட தொகுப்பு கிடையாது. இல்லவே இல்ல. நானே தோத்தேங்கிற கேள்விக்கு உலகத்துக்கு அவர் கொடுக்க நினைச்ச கடைசி பதில் இது. அவரோட அந்த பயணம் உண்மையிலே நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு. உடல்நிலை மோசமானதும் மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்காவுக்கு வர்றாரு. அக்டோபர் 22ஆம் தேதி நியூயார்க் மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறார். சில வாரங்கள் கூட ஆகல. நவம்பர் 4ஆம் தேதி தெஹரான்ல அமெரிக்க தூதரகம் முற்றுகையிடப்படுது. ஆமா, அந்த பிரபலமான பிணை கைதிகள் நெருக்கடி தொடங்குது. ஓ, அப்போதான் அந்த சம்பவம் நடக்குதா? ஆமா, இங்கதான் அவரோட தனிப்பட்ட துயரமும் உலக அரசியலும் ஒன்னோடு ஒன்னு பின்னி பிணையுது. அவர் இனிமே ஒரு சாதாரண நோயாளி இல்ல. அவர் ஒரு அரசியல் புயலோட மையம். கரெக்ட். பிணை கைதிகள் பிடிக்கப்பட்ட பிறகு கார்ட்டர் நிர்வாகம் அவரை ஒரு பெரிய சுமையா பார்க்க ஆரம்பிச்சது. பிணை கைதிகளை விடுவிக்க இவர் ஒரு பேரம் பேசுற பொருளா பயன்படுத்திக்கலான்னு கூட நினைச்சாங்க. அவரே புத்தகத்தில் எழுதுறார், நான் சீக்கிரம் நாட்டை விட்டு கிளம்பணும்னு நிர்வாகம் எதிர்பார்க்குதுன்னு தெளிவான சிக்னல்கள் மூலமா எனக்கு நல்லாவே புரிஞ்சுது அப்படின்னு. அமெரிக்காவே கைவிட்ட மாதிரி ஒரு நிலைமை. அப்போ ஒரு காலத்துல அமெரிக்காவோட மிக முக்கியமான கூட்டாளி இவர் தானே? ஆமா, மத்திய கிழக்குல அமெரிக்காவோட தூண் மாதிரி இருந்தவர். ஆனா நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. அமெரிக்காவிலிருந்து வெளியேறின பிறகு மெக்சிகோ மறுபடியும் அவரை உள்ள விடல. அடுத்து பனாமாவுக்கு போறார். அங்கே அவரை ஒரு மெய்நிகர் கைதி மாதிரி நடத்துனாங்கன்னு எழுதுறார். மெய்நிகர் கைதியா அப்படின்னா? அதாவது அவர் சுதந்திரமா நடமாட முடியல. பனாமாவோட மருத்துவர்கள் அவரோட அறுவை சிகிச்சையில தேவையில்லாம தலையிட்டதாகவும், அவரை ஈரான் கிட்ட ஒப்படைக்க போறோம்னு மிரட்டினதாகவும், அவரோட தொலைபேசி உரையாடல்கள்லாம் ஒட்டு கேட்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். அப்போ ஒரு முழுமையான தனிமை. ஆமா, அவர் சொல்றார், என் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளோட குழப்பமான மற்றும் முரண்பாடான நடவடிக்கைகள் என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சுன்னு அந்த அளவுக்கு தனிமையில இருந்திருக்கார். அமெரிக்கா கைவிட்டது, பனாமாவில் ஒரு கைதி போல நடத்தப்பட்டது, இவ்வளவு நடந்த பிறகு ஒரு மனிதனா அவருக்குள்ள எவ்வளவு கோபம், ஆற்றாமை இருந்திருக்கும். நிச்சயமா. தன் இந்த நிலைக்கு வெறும் விதிதான் காரணமா அல்லது குறிப்பிட்ட நபர்கள், குறிப்பிட்ட சக்திகள் காரணமான அவர் தன் புத்தகத்துல ஆராய்கிறாரா? நிச்சயமா, இதுதான் புத்தகத்தோட மையப்பகுதியே. அவர் தன் வீழ்ச்சிக்கு ஒரு சுவாரஸ்யமான கோட்பாட முன்வைக்கிறார். அதென்ன? அத சிவப்பு மற்றும் கருப்பின் புனிதமற்ற கூட்டணி, அதாவது தி அன்ஹோலி அலையன்ஸ் ஆஃப் ரெட் அண்ட் பிளாக்னு சொல்றார். ஒரு நிமிஷம், சிவப்பு மற்றும் கருப்பு கூட்டணியா? கேட்கவே ஒரு சினிமா தலைப்பு மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? சிவப்புங்கிறது கம்யூனிஸ்டுகளையும் சோவியத் யூனியனோட செல்வாக்கையும் குறிக்குது. சரி. கருப்புங்கிறது பிற்போக்கு மதகுருமார்களை குறிக்குது. இந்த ரெண்டு சக்திகளும் சேர்ந்துதான் தன்னை வீழ்த்துச்சுன்னு அவர் உறுதியா நம்பினார். இது நம்பவே முடியாத ஒரு கூட்டணியாச்சே. எண்ணெயும் தண்ணீரும் கலந்த மாதிரி இருக்கு. ஆமா. கடவுள் மறுப்பு கொள்கையோட கம்யூனிஸ்டுகளும் தீவிர மதப்பற்றுள்ள மதகுருமார்களும் எப்படி ஒன்னு சேர முடியும்? அவரே ஏதோ ஒரு விசித்திரமான கூட்டணின்னு தான் சொல்றார்.
தன்னை எதிர்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க ஒன்னு சேர்ந்தாங்கன்னா அவர் நம்புறார். இந்த கூட்டணி இவங்களோட முடிஞ்சுதா இல்ல இன்னும் வேற யாராவது இருந்தாங்களா? இல்ல, இந்த கூட்டணி இதோட முடியல. சர்வதேச எண்ணெய் நிறுவனங்கள், பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவோட சில அரசியல் சக்திகள், அப்புறம் சர்வதேச ஊடகங்கள், இவங்க எல்லாரும் இந்த கூட்டணியில இருந்ததா அவர் நம்பினார். அவரே எழுதுறார், எண்ணெய் கூட்டமைப்பு, பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்க அரசாங்கங்கள், சர்வதேச ஊடகங்கள், பிற்போக்கு மத வட்டாரங்கள் மற்றும் கம்யூனிஸ்டுகளின் இடைவிடாத உந்துதல் ஆகியவற்றின் விசித்திரமான நலன்களின் சங்கமம் இருந்தது அப்படின்னு. அவர் ரொம்ப நேரடியா அமெரிக்க அதிபர் ஜிம்மி கார்ட்டரின் நிர்வாகத்தை குற்றம் சாட்டுறாரு இல்லையா? ஆமா, மனித உரிமைகள்ங்கிற பேர்ல தனக்கு அழுத்தம் கொடுத்தது தன் ஆட்சியை பலவீனப்படுத்துச்சுன்னு சொல்றார். சர்வதேச ஊடகங்கள் மேலயும் அவருக்கு பெரிய வருத்தம் இருந்திருக்கு. ரொம்பவே தன்னை ஒரு குடுங்கோலனா சித்தரிச்சதாவும் ரொம்ப வருத்தப்படுறார். நியூயார்க்ல மருத்துவமனையில் இருந்தப்ப கூட ஊடகங்கள் தன் ஆதரவாளர்களை புறக்கணிச்சிட்டு சின்ன எதிர்ப்பு குழுக்களை பெருசா காட்டினதா சொல்றார். இங்கதான் நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த இன்னொரு ஆதாரம் ரொம்ப முக்கியத்துவம் பெறுதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அந்த 1976ஆம் ஆண்டு அறிக்கை. ஆமா, மனித உரிமை ஆர்வலர்கள் மேலேயும் ஊடகங்கள் மேலேயும் புகார் சொல்லும்போது புரட்சிக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது 1976லேயே. ஆமா, மார்ச் 1976லேயே சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணையம் மாதிரி ஒரு மதிப்புமிக்க அமைப்பு ஈரானில் மனித உரிமைகள் மற்றும் சட்ட அமைப்புங்கிற தலைப்புல ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்குங்கிறத அதோட முகப்பு அட்டை நமக்கு காட்டுது. ஆமா, அந்த அறிக்கையோட உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா அப்படி ஒரு அறிக்கை இருந்ததே ஒரு பெரிய விஷயம்தான். நிச்சயமா. ஷாவோட ஆட்சி மேல இருந்த விமர்சனங்கள் புரட்சியோட உச்சக்கட்டத்துல திடீர்னு முளைச்சதில்ல. அது பல வருஷங்களா தீவிரமா இருந்திருக்கு. ஆமா, அதுக்கான ஒரு புறநிலை சூழலை இது நமக்கு கொடுக்குது. ஷா சொல்ற கதை ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு எதிரான ஒரு பார்வையும் அப்பவே வலுவா இருந்திருக்குன்னு இது காட்டுது. சரி, இந்த சிவப்பு மற்றும் கருப்பு சக்திகளால தான் வீழ்த்தப்பட்டதாக அவர் நம்பினார். ஆனா அவங்க எதை அழிச்சாங்கன்னு அவர் நினைக்கிறார்? ரொம்ப சரியான கேள்வி. அவங்க அழிச்சது வெறும் ஒரு ஆட்சியே இல்ல, ஒரு பெரும் நாகரிகத்தை நோக்கிய ஈரானின் பயணத்தைன்னு அவர் சொல்றார். அந்த பயணம் எப்படிப்பட்டது? இது விளக்க அவர் நம்மள அவரோட அப்பா ரஸா ஷாவோட காலத்துக்கு கூட்டிட்டு போறார். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல ஈரான் கிட்டத்தட்ட சிதைஞ்சு போயிருந்ததா சொல்றார். அவர் விவரிக்கிறார், சுகாதார நிலைமைகள் பயங்கரமா இருந்துச்சு. சராசரி ஆயுட்காலம் 30 வருஷம்தான். அப்படியா? ஆமா, 1% குறைவான மக்களுக்கு தான் எழுத படிக்க தெரியும். நாடு முழுக்க வெளிநாட்டு ஆதிக்கத்தின் கீழே இருந்துச்சு. அப்போ ரஸா ஷாவை ஒரு நவீன ஈரானை உருவாக்குன சிற்பி அவர் பாக்குறாரு. ஆமா, தேசிய ராணுவத்தை உருவாக்குனது, தொழிற்சாலைகள், பள்ளிகள், மருத்துவமனைகள், அப்புறம் மிக முக்கியமா அந்த டிரான்ஸ் ஈரானிய ரயில் பாதை. ஆமா, காஸ்பியன் கடலை பாரசீக வளைகுடா கூட இணைக்கிற அந்த ரயில் பாதை தன் தந்தை இல்லாததிலிருந்து ஒரு நாட்டை வெளியே இழுத்துட்டு வந்தாருன்னு ரொம்ப பெருமையா சொல்றார். தன் தந்தை விட்ட இடத்திலிருந்து ஈரான ஒரு பெரும் நாகரிகமாக மாத்துறதுதான் தன் கனவுன்னு சொல்றார். கரெக்ட். என் நாடு ஒரு பெரும் நாகரிகமா மாறுற விளிம்புல நின்னுச்சுன்னு ரொம்ப வருத்தத்தோட எழுதுறார். இந்த கனவை நனவாக்க அவர் கொண்டு வந்த திட்டம்தான் வெள்ளை புரட்சி. அந்த பெயரிலேயே ஒரு சுவாரஸ்யம் இருக்கே. வெள்ளைனா ரத்தமில்லாத புரட்சின்னு அர்த்தம் கொள்கிறாரா? ஆமா. ஏன்னா அவர் பட்டியலிடுற சீர்திருத்தங்கள், நிலச்சீர்திருத்தம், பெண்களுக்கு வாக்குரிமை, இதெல்லாம் பல நாடுகள்ல உள்நாட்டு போரையே உருவாக்கியிருக்கு. நீங்க சொல்றது சரிதான். ரத்தம் சிந்தாம ஒரு அமைதியான வழியில ஈரானை நவீனப்படுத்தணுங்கிறது தான் அவரோட நோக்கம். அந்த வெள்ள புரட்சியில என்னென்ன அம்சங்கள் இருந்துச்சு? நிறைய இருந்துச்சு. நிலங்களை பெரிய நிலச்சுவாந்தார்கள் கிட்ட இருந்து வாங்கி விவசாயிகளுக்கு கொடுத்தது, காடுகளை தேசியமாக்குனது, தொழிற்சாலை லாபத்துல தொழிலாளர்களுக்கு பங்கு கொடுத்தது, பெண்களுக்கு வாக்குரிமை. ஆமா, மக்குரிமை அவங்க அரசியல்லையும் பங்கேற்க வழி செஞ்சது, அப்புறம் கிராமங்களுக்கு கல்வியை கொண்டு போக கல்விப்படை ஒன்ன உருவாக்குனதுன்னு பல விஷயங்கள சொல்றாரு. இதெல்லாம் தான் நான் விட்டுட்டு போற மரபுன்னு அவர் நம்பியிருக்காரு. ஆனா எல்லாம் வீணா போச்சுன்னு நினைக்கிறாரு. ஆமா, என் கனவுகள் சிதைந்து விட்டன அப்படின்னு அவரோட நினைவு குறிப்புகள்ல ஒரு இடத்துல குறிப்பிடுறது அவரோட மனநிலைய அப்பட்டமா காட்டுது. தான் வாழ்க்கையோட ஒட்டுமொத்த உழைப்பும் கனவும் தான் கண் முன்னாடியே சரிஞ்சு போனதை நினைச்சு அவர் ரொம்பவே வேதனைப்படுறாரு. இந்த புத்தகம் வெறும் அவரோட 37 வருஷ ஆட்சியை பத்தி மட்டும் பேசல. அவர் நேரா ஈரானோட 3000 வருஷ சரித்திரத்துக்குள்ள போறாரு. மகா சைரஸ் காலத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். எதுக்காக இந்த நீண்ட வரலாற்று பார்வை? ஆட்சியை நியாயப்படுத்தவா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஷாவோட பார்வையில மேற்குலகம் ஈரானை என்னைக்கும் சரியா புரிஞ்சுக்கிட்டதே இல்ல. ஓ. அவர் எழுதுறார்,
மேற்குலகம் என் நாட்டை ஒருபோதும் புரிந்து கொள்ளவில்லை. நாங்கள் பல நூற்றாண்டுகளாக புறக்கணிக்கப்பட்டோம். அவங்க ஈரான ஒரு புவியியல் பாதையாவோ இல்ல எண்ணெய் வளம் நிறைஞ்ச ஒரு இடமாவோ மட்டும்தான் பார்த்தாங்க. அதாவது ஈரானோட கலாச்சாரத்தையும் வரலாற்று பெருமையும் அவங்க மதிக்கலன்னு சொல்றாரா? அதேதான். ஈரான்கிறது மகாசைரஸ் மாதிரி பேரரசர்களை கொண்ட மனித உரிமைகள் பத்தின முதல் சாசனத்தை வெளியிட்ட ஒரு பழம்பெரும் நாகரிகம்ங்கிறத அவங்க உணரலன்னு அவர் வருத்தப்படுறார். அதனால தன் ஆட்சியோட வீழ்ச்சிய அந்த நீண்ட வரலாற்று ஓட்டத்துல வச்சு அவர் பாக்குறார். கரெக்டா சொன்னீங்க. அவரோட வம்சம், அதாவது பஹ்லவி வம்சம், சிதைஞ்சு போன ஈரானோட மறுமலர்ச்சிக்கான ஒரு முயற்சி. ஆனா அந்த முயற்சி உள்நாட்டு வெளிநாட்டு சக்திகளால முறியடிக்கப்பட்டுருச்சுன்னு அவர் சொல்ல வர்றார். ஆமா, அதனாலதான் புத்தகத்துக்கு வரலாற்றுக்கு ஒரு பதில்னு தலைப்பு வச்சிருக்கார். ஓ அப்படியா? அவர் 1979ல இருந்த தன் விமர்சகர்களுக்கு மட்டும் பதில் சொல்லல, ஈரானோட ஒட்டுமொத்த வரலாற்றுக்கே தன் தரப்பு நியாயத்தை முன்வைக்கிறார். தன் குடும்பத்தோட ஆட்சிய பழம்பெரும் பாரசீக பேரரசுகளோட தொடர்ச்சியா நிலைநிறுத்த முயற்சி பண்றார். தன் தோல்வி ஈரானோட தோல்வின்னு அவர் வாதிடுறார். அப்படியானால் இந்த ஆவணங்கள்ல இருந்து நாம என்ன எடுத்துக்கலாம்? ஒரு பக்கம் ஒரு மன்னரோட இறுதி வாக்குமூலம் இருக்கு. அதுல தனிப்பட்ட வலி, அரசியல் தற்காப்பு, அப்புறம் தன் பாரம்பரியத்தை வரலாற்றுல எப்படியாவது நிலைநிறுத்திடணுங்கிற ஒரு கடைசி முயற்சி, இதெல்லாம் இருக்கு. ஷாவோட கதைப்படி நாட்டை நவீனமயமாக்க விரும்பின ஒரு மன்னன் உலக அரசியல், மத அடிப்படைவாதம், அப்புறம் கூட்டாளிகளோட துரோகம், இது எல்லாத்தாலையும் வீழ்த்தப்பட்டார். இது அவரோட பதில். ஆக நம்மிடம் 2 கதைகள் இருக்கு. ஒன்று, ஷா தன் புத்தகத்தில் சொல்லும் துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட நவீன சிற்பி என்ற கதை. மற்றொன்று, இந்த 1976 அறிக்கை சொல்லாம சொல்லும் மக்கள் உரிமைகளை நசுக்கிய சர்வாதிகாரி என்ற கதை. உண்மையே இந்த 2க்கும் நடுவில் எங்கோ ஒளிந்திருக்கிறது. நிச்சயமா. வரலாறுங்கிறது எப்போதுமே ஒரே ஒரு குரலால சொல்லப்படுறது இல்லையே. பல குரல்களோட மோதல்ல இருந்து தான் நாம உண்மையை தேட வேண்டியிருக்கு. ஷாவோட புத்தகம் அந்த உரையாடல்ல ஒரு முக்கியமான ஆனா ஒரே ஒரு குரல் மட்டும்தான். ஆமா. இந்த புத்தகத்தோட தலைப்பு வரலாற்றுக்கு ஒரு பதில். ஆனா இது உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியே எழுப்புது. ஒரு தனிநபரால எப்போதாவது வரலாற்றுக்கு முழுமையான பதில அளிக்க முடியுமா? அல்லது அவரது கதை முடிவே இல்லாத அந்த உரையாடல்ல ஒரு குரல் மட்டும்தானா? ஒரு தலைவரோட தொலைநோக்கு பார்வை, உலக அரசியல், மதம் மற்றும் முன்னேற்றம் குறித்த வெவ்வேறு கண்ணோட்டங்களோட மோதும்போது என்ன நடக்கிறதுன்னு பற்றி நீங்க சிந்திக்க